நன்மைகள் தந்தால் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் சொல்லுவார். அது கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கிய இருக்கும். பூதிக்கிறவர்கள் இதைத்தான் பூதிக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை அல்ல, தெய்வ தீர்மானங்களை, தெய்வ திட்டங்களை, தெய்வ சித்தத்தை. ஊழியர்களுக்கு என்னத்தையோ பைபிளை எடுத்துட்டு திங்கக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் சுற்றுறான் டூ வீலர்ல. கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் வருவாங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணுமே, சுற்றுறாயா ஒரு உபவாசம். ஏதோ காலேபு யோசுவா போல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் உத்தமாய் ஓடுகிற சில ஊழியர்கள் இருக்காங்க. மற்றது ஒண்ணு கிடையாது. அவன் புலப்பத்தான் பார்க்கிறான், வருமானத்தை தான் பார்க்கிறான், குடும்ப நலனை பார்க்கிறான். கர்த்தரை யார் பார்க்கிறது? கர்த்தருடைய சித்தத்தை யார் பார்க்கிறது? நித்தியத்துக்குரியதை ஜெபம் பண்றேன். இந்த பூமியில வேர் போடுற விஷயம் தான் ஜெப பாயிண்டா இருக்கு. நான் நிறைய போயிட்டு இந்தியா முழுவதும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா ஊழியக்காரனையும் பழகிட்டேன், எல்லா சபை மக்களையும் பார்த்துட்டேன், எல்லா பாசக்காரனோடையும் சேர்ந்து ஆராதிச்சுட்டு நம்பிட்டு. அங்கிள் எப்பவுமே நீங்க காமெடி பண்ணுவீங்க, இப்பவும் காமெடி பண்றீங்க. காமெடி பண்ணி பழகக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் பண்ணனேன்னு வச்சுக்க, உன்கிட்ட பிரசங்க கேட்கிற பூரா காமெடி ஆக்டர் ஆகிடுவான். உனக்கு அவன் காமெடி பண்ணுவான். கடவுளுடைய வார்த்தையின்படி ஓடுகிறது போல காட்சி அளிக்கிறது. பார்க்கிறவன் அத்தனை பேருக்கு பத்திரத்தை ஓடுறாங்கய்யா, ஏதோ கடவுள் ஓட சொல்லிட்டார் ஓடிட்டு இருக்காங்க. இல்ல, திரும்பி பார்த்தார். நீ திரும்பி பார்க்கிறையா? திரும்பி பார்க்க கூடாது. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமாடா, அது ஒரு ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமாடா. இந்த உலகம் உன்னை பின்ன இழுக்கும், உன் உறவுகள் பின்ன இழுக்கும், உன் நட்புகள் பின்ன இழுக்கும், நீ சம்பாதித்தவைகள் எல்லாம் சாதித்தவைகள் எல்லாம் பின்னாடி இழுக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஓட விடாது, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ விடாது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பின்னிட்டு பாராதே. உன்னையும் என்னையும் கர்த்தர் நம்முடைய ஊருக்குள்ள மட்டுமல்ல, நம்முடைய ஜாதிக்கு மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலேயும், பூமி முழுவதிலும் உன்னையும் என்னையும் சாட்சியாக்கும்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படி அபிஷேகப்பட்ட சபைதான் கர்த்தர் கட்டுகிற சபை. அப்படி ஆவியால் நிரப்பப்பட்ட சபைதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி கட்டப்படுகிற சபை. அந்த ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. மைக்குக்கு பின்னே அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களாகிய பிதாக்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் கிருபாசனம் கிறிஸ்துவ சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் துவக்கத்திலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 17:32. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். மூன்று ஸ்திரீகளை நினைவு கூறும்படி நம்முடைய கையில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது. மூன்று ஸ்திரீகளும் மூன்று காலங்களின் அடையாளங்களாக இருக்கிறார்கள். லோத்தின் மனைவி மனசாட்சியின் காலத்தின் அடையாளம். மிரியாம் நியாயப்பிரமாண காலத்தின் அடையாளம். ஆண்டவர் சொன்ன ஸ்ரீ கிருபையின் கால பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். வேதாகமம்
காலங்களை பற்றி பேசுகிறது. ஆண்டவர் இயேசுவும் பூமி இருந்தபோது சொன்னார், வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கிற நீங்கள் காலங்களின் அடையாளங்களை நிதானியாமற் போகிறது என்ன? இப்போ காலங்களை பற்றிய ஒரு அறிவு கர்த்தருடைய சபைக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். காலங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய கையில் கட்டியிருக்கிற வாட்சு காலத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வீடுகளிலே சுவர்களிலே தொங்க விட்டிருக்கிற அந்த வால் கிளாக் காலங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. காலண்டர் அது காலங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. யாரும் கண்டுகொள்வதே இல்லை. ஒரு காலம் வருகிறது போகிறது, அடுத்த காலம் வருகிறது போகிறது, அடுத்த காலம் வருகிறது போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், காலங்களை நிதானிக்காமல் போகிறது என்ன? நீங்கள் காலங்களை நிதானிக்க வேண்டும். பிள்ளை பிறக்கிறது, குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, பிள்ளை அது வளர்ந்து பெரிய வளர்ச்சிக்குள்ளே வருகிறது, அது வாலிபம். அது வளர்ந்து இன்னும் வளர்ச்சிக்குள்ளாகிறது, புருஷ பருவம், கன்னி பருவம், கணவன் மனைவி, தாய் தகப்பன். அடுத்து இன்னும் ஒரு வளர்ச்சி, பிதாக்கள், தாத்தா பாட்டி. காலங்கள் மாறுகிறது, வளர்ச்சி உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. நிதானிக்கிறது இதெல்லாம் உலகத்தில் உண்டாகிறது எல்லாம் சகஜம்பா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். ஆவிக்குரியவர்கள் அப்படி இருக்கலாகாது. திருச்சபை மக்களும் திருச்சபையை நடத்தும் தலைவர்களும் காலங்களை நிதானிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசு விரும்புகிறார். வேதாகமத்தின் அடிப்படையில் வேத பண்டிதர்கள் காலங்களை 7 காலங்களாக, 10 காலங்களாக, 12 காலங்களாக பிரித்து படிப்பிக்கிறார்கள். அது எத்துணை காலங்களாக இருந்தாலும் பவுல் 3 காலங்களை முக்கியப்படுத்தி பேசுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். இங்கே பவுல் மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், காலங்களை 7ஆக பிரிக்கிறார்கள், 10ஆக பிரிக்கிறார்கள், 12ஆக பிரிக்கிறார்கள். ஆனால் பவுல் பிரிக்கும் பொழுது சபைக்கு அவசியமானதை பேசுகிறார். ஒன்று மனசாட்சி காலம், ஆதாம் முதல் மோசே வரை என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, மோசே முதல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கமிடப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போகிறது வரை நியாயப்பிரமாண காலம். அவர் பரலோகம் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி சபையை பிறப்பிக்கிறார். இந்த சபை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் அது கிருபையின் காலம். அதற்கு முன்பும் சில காலங்கள் இருக்கிறது. இந்த 3 காலங்களுக்கு பின்பும் காலங்கள் இருக்கிறது. வேதாகமத்தை ஆய்வு செய்கிறவர்கள் படிப்பிக்கிறார்கள், படிப்பித்துக் கொடுக்கிறார்கள். நமக்கு இந்த 3 காலங்கள் முக்கியமானது என்பதாக பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதி உணர்த்துகிறார். அப்ப ஆதாமிலிருந்து தொடங்கி மோசே வரைக்கும் மனசாட்சியின் காலம் என்று குறிப்பிடுகிறார். மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகும் வரை அது நியாயப்பிரமாண காலம் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவது, அவர் பரலோகம் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார்ல, பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு சபை உண்டாதுல, அந்த சபையும் பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரை கிருபையின் காலம்.
காலங்களை நிதானியாமற் போகிறது என்ன? வானத்தின் தோற்றத்தை நிதானிக்கிறீர்களே. மழைக்காலம் வருது, மழை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதே. மழை வந்துடும்டான்னு சொல்கிறீங்க. மழை வருது, மழை நின்றுச்சு, வெளி வாங்கிருச்சு, சூரியன் உதிக்க போதுரா, வெளிச்சம் வரப்போதுரா சொல்கிறீங்க. இப்படிலாம் நிதானிக்க தெரியுதே. காலங்களை நிதானியாமற் போகிறது என்ன? அந்த காலங்களின் அடையாளங்களை நிதானியாமற் போகிறது என்ன? தேவனுடைய திருச்சபை காலங்களையும் காலங்களின் அடையாளங்களையும் நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நாம் நினைக்க முடியும். வாசிங்க. அப்போ காலங்களின் அடையாளங்களை நாம் நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் காலங்களை நிதானிக்க வேண்டும். அதில் வேதாகமம் சொல்லுகிறபடி காலங்கள் பவுல் குறிப்பிடுகிறபடி இத்துணை காலங்கள் பிரிக்கப்பட்டாலும் பவுல் முக்கியப்படுத்துகிற காலங்கள் 3: மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம். சத்திய வசனங்களை போதிக்கிறவர்கள் நிதானமாய் பகுத்து பகுத்து போதிக்கிறார்கள். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் இங்க ஒன்றும். ஜனங்களுக்கு பைபிள் தெரியாது. அவங்களுக்கு ஜெப கூட்டம் நடத்தணும், ஆன்லைன் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த மாதிரி கூட்டங்கள் வைக்கணும். ஜெப கூட்டம் நடத்துவாங்க, பாட்டாரா நடத்துவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, அவரை காணிக்கப்பட்டு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் காணிக்கப்படணும், பேரிடும். இதை அவர்கள் பரம்பரை பரம்பரையாக செய்துட்டே வர்றாங்க. இந்த நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த நிகழ்வுகளினாலே ஒரு திருப்தி அடைகிறார்கள். அப்போ ஊழியர்கள் பார்க்குறாங்க, மக்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தொடருகிறார்கள். இறைவனுடைய சித்தம் அறிந்து சித்தத்தை வெளிப்படுத்துகிற இடம். அந்த சித்தத்தின் வாழ்க்கையை திருச்சபை மக்களுக்கும் தேசத்தின் மக்களுக்கும் தெளிவுபடுத்துகிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கும் இல்லாமல் போய்விட்டது. எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு மட்டும். அவங்களும் மக்களை திருப்திப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஏதோ பொழப்பு நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. சிலருக்கு பணம் காசு சம்பாதிக்கணும், அது கிடைக்குதா, ஆளை விடு போயிட்டே இருப்போம். சிலருக்கு பேர் பாப்புலாரிட்டி ஆகணும், ஏதாவது கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுதா, மக்கள் கூடுறாங்களா, ப்ராபர்ட்டி சொல்கிறோமா, அதுக்காக மக்கள் கூடுறாங்களா, அதை வச்சு உருட்டுறோம். தெய்வ சித்தத்தின் வாழ்க்கை என்ற இடத்திற்கு அவர்களும் வரவில்லை, அவர்கள் வைக்கிற கூட்டங்களுக்கு வருகிற மக்களும் வரவில்லை, வர விரும்பவும் இல்லை. லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தின மோசே பஸ்காவை ஆசரித்தான், செங்கடலை பிளந்தான், வானத்திலிருந்து மன்னாவை தந்தான், அக்னிஸ்தம்ப மேகஸ்தம்பத்தினாலே அவர்களை மூடினான், கண்மலைகளை பிளந்து தாகத்தை தீர்த்தான், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அவர்களை பலி செலுத்தும்படியாக செய்து ஆராதனைக்குள்ளே வழி நடத்தினார். எதற்காக எகிப்தில் இருந்து புறப்பட்டார்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடத்தில் சொன்ன உடன்படிக்கை, வாக்குத்தத்த உடன்படிக்கை, ஒரு தேசத்தை தருவேன், அந்த தேசத்தை ஆண்டவர் தருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணிதான் அந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போனார். எல்லா நன்மைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி கொடுத்தார். மக்கள் பெற்றுக்கொண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆனால் நோக்கம் என்ன? எதற்காக பஸ்கா அடிக்கப்பட்டது? எதற்காக செங்கடல் பிரிக்கப்பட்டது? எதற்காக மன்னா தரப்பட்டது?
இதற்காக அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மூடப்பட்டது. கண்மலை இதற்காக பிளக்கப்பட்டு தண்ணீர் தரப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் இதற்காக, அந்த பலி, அந்த ஊழிய ஒழுங்கு, அந்த லேவியர்கள், அந்த ஆசாரியர்கள் ஊழிய ஒழுங்கு, பலி செலுத்தினாலும் பலிக்கு ஒரு ஒழுங்கு, காணிக்கை கொடுத்தாலும் இந்த காணிக்கை கொடுக்கிற முறைகளில் ஒரு ஒழுங்கு. இதெல்லாம் எதற்கு? ஏன்? அதை பற்றி கவலை இல்லை. ஏதோ வந்துட்டோம், இந்த கூட்டத்தில் வந்து சிக்கிட்டோம், போயிட்டே இருப்போம். பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்கள் செங்கடலின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே கலந்து விட்டார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் முதல் நூற்றாண்டு தொடங்கி இப்பொழுது நாம் ஊழியம் செய்கிற இந்த காலம் வரைக்கும் ஞானஸ்நானத்தின் மூலமாக, அதான் பக்க வழி, சபைகளுக்குள்ள வந்துட்டாங்க, ஊழியங்களுக்குள்ள வந்துட்டாங்க. இதனால நல்ல நோட்டும் தெரியல, கள்ள நோட்டும் தெரியல. எவன் புத்தி உள்ள மனுஷனா ஆலயத்தை கட்டுறான், வீட்டை கட்டுறான், எவன் புத்தி இல்லாதவனா கட்டுறான், கண்டுபிடிக்க தெரியல. ஏதோ போயிட்டு இருக்கு. லட்சோப லட்சக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலே இறைவன் இத்துணை ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஏன் கொடுத்தார்? 2 பேர் உத்தம இருக்கா. லட்சங்கள் எல்லாம் இறைவனுடைய சமூகத்துக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்கான். இறைவன் பேரை சொல்லி 2 பேர் இருக்கான். நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள், அழைப்பை புரிந்து கொண்டவர்கள், அபிஷேகத்தை புரிந்து கொண்டவர்கள், அக்னிஸ்தம்ப மேகஸ்தம்பத்தினுடைய மூவ்மெண்ட், ஆவியானவருடைய நடத்துதலை புரிந்து கொண்டவர்கள் 2 பேர் இருக்கான். இதுபோல சர்வதேச அளவில் இருக்கிற திருச்சபைகளின் நடுவிலே உத்தமர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். இந்த மைனாரிட்டி பீப்புள், அவங்களுக்காக அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வானம் திறக்கப்பட்டது, மன்னா வந்தது அவர்களுக்காகத்தான். ஆனால் எல்லாருக்கும் தரப்படுகிறது. அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் விரிக்கப்பட்டது அவர்களுக்காகத்தான், எல்லாருக்காகவும் அல்ல, எல்லாருக்கும் தரப்பட்டது. இப்படி இறைவன் ஒவ்வொரு நன்மைகளையும் அந்த ஜனங்களுக்கு தந்தாரே. நன்மைகள் தந்தால் ஆண்டவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் சொல்லுவார். அது கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சுன்னா, எப்படி இருக்கிய இருக்கோ, நீ விலகாம தானே போவ. என்ன இருக்கும் இழுக்கிற? மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். யார்? கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவன். நம்பிக்கை உள்ளவனை போல ஆக்ட் பண்றவன் இல்ல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா நன்மைகளையும் தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். மனாந்தரத்தில் லட்சோப லட்சக்கணக்கான மக்கள். இப்போ இருக்கிற கிறிஸ்தவ கூட்டத்துக்கு ஒரு அடையாளம். வேர்ல்டு லெவலில் கணக்கெடுத்தா உலக மக்கள் தொகையில் மெஜாரிட்டி அப்படின்னாலே கிறிஸ்டியானிட்டி, மற்றது எல்லாம் மைனாரிட்டி. இதுபோல் லட்சோப லட்சக்கணக்கான ஜனங்கள் வனாந்தரத்திலே இறைவனை ஆராதிக்கிறார்களே, இறைவனால் போஷிக்கப்படுகிறார்களே, உடுத்துவிக்கப்படுகிறார்களே, அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தினாலே நடத்தப்படுகிறார்களே, மோசே ஆரோன் மிரியாமுடைய தலைமையில் வழி நடத்தப்படுகிறார்களே, சேக்கனாய் மகிமையை காண்கிறார்களே. ஆனால் உத்தமம் என்று ஜோஷுவாவையும் காலேப்பையும் குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த லட்சங்களை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியவில்லை. இதை பற்றி பவுல் 1ஆம் நூற்றாண்டிலேயே கொரிந்தியர் சபையிலே கூடி வருகிற மக்களுக்கு சொல்லிட்டான். அதை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பதிவாயிருக்கிறது. இவ்வளவு நன்மைகளை செய்கிறார். சகல விதமான நன்மைகளையும் நாம் அனுபவிக்கும்படி சம்பூர்ணமாய் தருகிற தேவனை நம்புவதற்கு பதிலாக அவர் தந்த ஆசீர்வாதங்களை மேல் நம்பிக்கை வைத்து ஓடுகிற கூட்டம் இந்த கிறிஸ்தவ கூட்டம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கிற இவனு மக்களுக்கு ஏற்று போயிட்டான். இறை நோக்கத்தை பதிவு செய்யணுமே, இறை சித்தத்தை, இறைவனுடைய சித்தத்தை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தணுமே, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஏதோ பைபிளை தூக்கிட்டோம் பேசிட்டு போகும். நமக்கு 50 பேர் இருக்காங்க, நம்ம 100 பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு வருமானம் வருது, குடும்பத்தை நடத்துகிறோமா அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரியே பண்ணிட்டு போகிறான். இறை உணர்வு இல்லை, அம்மாத்திரம் அறிவும் இல்லை, சொரணையும் இல்லைன்னு தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார்.
தேவன் தான் ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறது. லட்சக்கணக்கான மக்களுக்கு வனாந்தரத்தில் சாப்பாடு கொடுத்தது யாரு? துணி கொடுத்தது யாரு? வழி நடத்தினது யாரு? தலைவர்களையும் தலைவியையும் தந்தது யாரு? தண்ணீர் இல்லாத இடங்களில் கண்மலையை பிளந்து தண்ணீர் இருந்தது யாரு? தாகத்தை தீர்த்தது யாரு? பசிக்கு சாப்பாடு தந்தது எல்லாம் கர்த்தர் தான். அதெல்லாம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள். இது இந்த பூமியிலே கிடைத்தால் போதாது, கொடுக்கிற கர்த்தரை நம்பணும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்பினா மலைத்தாழ்ச்சியான வருஷங்கள் வரும், உஷ்ணங்கள் வரும், வறட்சி. உஷ்ணம் வந்துட்டாலே இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும், நிலம் வறண்டு போயிடும், தொழில் செய்ய முடியாது, ஆடு மாடுகளுக்கு புல் கிடைக்காது, விவசாயம் நடக்காது, குளிக்க குடிக்க தண்ணீர் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பூமி இருக்குமானால் அதுதான் வறண்ட நிலம். வாழ்க்கை வறட்சி, வருமானத்தில் வறட்சி, சரீரத்தில் இருக்கும் சுகம் ஆரோக்கியம் எல்லாம் வற்றி வறட்சி, பலவீனம், நோய், வியாதி. வறட்சியான காலங்களிலும் உஷ்ணம் வருகிறதை காணாதபடிக்கு, மழை தாழ்ச்சியான வருடங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் ஒரு வசனம் இருக்கு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனுக்கு உஷ்ணம் வருன்றதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, வறட்சி வரும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டான். அதனால மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, திணறான். ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது, இதைத்தான் பேசுறாங்க. கேட்கிறவனு அதைத்தான் ஆமே நல்லடியா அப்படிங்கிறான். சிக்கல் வரும்போது சிக்கிக்கிட்டு முடிக்கிறான். யார் இந்த ஜனங்களுக்கு பதில் சொல்வது? யார் இந்த திருச்சபைக்கு பதில் சொல்வது? நிதானிக்கிற இடத்துக்கு மக்களை வழிநடத்தும் தலைவர்கள் தேவை. எல்லா ஆசீர்வாதம் தான், எல்லா ஆசீர்வாதம் அதை சொன்னா தான் மக்கள் வருவாங்க. ஏன் வர்றேன் வராம போறேன்? உனக்கு கடவுள் கொடுத்த வார்த்தை என்ன, எந்த வசனத்தை போதிக்கணும் அதெல்லாம் சொல்லணும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஜனங்கள் வர கூட்டம் வைக்கிறாங்க, காணிக்க போறாங்க, இவனுக்கு காணிக்க. அதுக்காக கூட்டம். அழைத்த கர்த்தருடைய நோக்கம் என்ன? ஒரு காலேப்புக்குள்ளே உணர்த்தப்பட்டது, ஒரு யோசுவாவுக்குள்ளே உணர்த்தப்பட்டது. லட்சோப லட்சம் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார் என்று உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கிறான். ஆனா கர்த்தர் நடத்தினது, சந்தோஷமா நடத்தினது ரெண்டு பேரு, காலேப், யோசுவா. அந்த லட்சங்களின் மேல் அவர் பிரியமாக இருந்ததில்லை. 1 கொரிந்தியர் 10 அப்படி இருந்தும் அவர்கள் மேல் அவர் பிரியமாக இருந்தது இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிங்க. ஆகவே ஆசீர்வாதங்களை பெற்றாங்க மக்கள். ஆண்டுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை, ஆண்டுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் எங்களுக்கு போசித்தாரு, ஆண்டவர் உடுத்து வித்தாரு, ஆண்டவர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தந்தாரு, பொண்ணு தந்தாரு, புள்ள பேரை ஆசீர்வதிச்சாரு, குழந்தை பிறந்துச்சு, பிரதிஷ்டை வச்சோம், பிள்ளைகள் நல்லா படிக்காம இருந்துச்சு, ஜெபம் பண்ணோம், படிப்பு வந்துச்சு, அடுத்து வேலைக்கு போனாங்க, வெளிநாடு போனாங்க. இதைத்தான் சொல்றாங்க சபையில் சாட்சி. எல்லா தேவர்களை பார்க்கலும் மேலான தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்ப இந்த தேவர்கள் வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எண்ணப்பட்டவர்கள், கர்த்தாக்கள் எண்ணப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் செய்கிறதை விட அவர்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்து காண்பிக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். எல்லா தேவர்களை பார்க்கும் பெரியவர், அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அப்படியானால் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்ற தேவர்களை வழிபடுகிற அந்த மக்கள் கொடுக்கிற சாட்சியை பார்க்கலும் நீங்களும் நானும் கொடுக்கிற சாட்சி அவர்கள் நடுவிலே வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். அவன் சொல்ற மாதிரி தான் ஓன் சாட்சி இருக்குன்னா அப்புறம் என்ன இருக்கு?
அவருக்கு என்ன மகிமை வரும்? மோசேயின் காலத்திலே பார்வோனுக்கு முன்பாக கோலை அப்படி போட்ட உடனே அது பாம்பாச்சு. உடனே பார்வோன் என்ன செஞ்சான்? தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை வரவழைச்சு, என்னடா அவங்கள ஆளுக்கு ஒரு கோல் கொண்டாங்க அப்படி தூக்கி போட்டேன், அதுவும் பாம்பாயிடுச்சு. வித்தியாசம் வேண்டாமா? நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு வித்தியாசமான சாட்சி வேண்டாமா? என்னை கொடுப்ப அந்த சாட்சி? பிரஜாதிகள் சொல்லுகிறது போலவே சாட்சி கொடுத்து கொண்டிருந்தால் தேவனுக்கு என்ன மகிமை? உனக்கு ஆசீர்வாதம். அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுக்கு இயேசுவானவருக்கு என்ன மகிமை? சாட்சி எல்லாம் மாறணும். 23வது வருஷத்தோட பழையவைகள் ஒழித்து போயிருந்தது, பழைய சாட்சி தான். இனி நாம சொல்றது இந்த வருஷம் பூரா புதிய சாட்சியா இருக்கணும். அந்த பழைய ட்ரெண்ட்ல வரக்கூடாது, மாறணும். விரும்பினால், வாஞ்சியா இருந்தால் கர்த்தர் பழையவைகளை அழிக்கும்படி கர்த்தர் விடுதலை ஆக்குவார், எல்லாவற்றையும் புதிதாக்குவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருடத்தை துவக்கி தந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். அதை பிடித்துக் கொண்டு புதிய பாதையில் போகணும். பழைய பாதை இதுவரைக்கும் ஓடி வந்ததெல்லாம் சரி, இனி வேண்டாம். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் மனம் திறந்து சொல்லணும், ஐயா போதியா நீங்க அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்கன்னு சொல்றேன்னா புறஜாதிகள் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதுல என்ன உங்களுக்கு மகிமை வரும்? நான் வித்தியாசமா சொல்லணும். இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஃபியூச்சர், என் ஃபேமிலி, என்னுடைய சர்ச், என்னுடைய மினிஸ்ட்ரி ஃபுல் சேஞ்சா இருக்கிற சுவாமி, எல்லாம் புதிதாக்கப்பட்டதா இருக்க வேண்டும். புதிய வாசலை திறக்க வேண்டும். நீ செய்ய வேண்டும் என்று உறுதியாய் ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணி இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போகணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பலசெல்லாம் ஒளிஞ்சிடணும். ஆமா, ஊருக்காரன், உறவுக்காரன், சொந்தக்காரன், பந்தக்காரன், இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாடுறதெல்லாம் விட்டுறணும். எல்லாம் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடணும். இந்த வருஷம் பழையவைகள் ஒழியணும், முழுவதும் புதிதாகும். கர்த்தரே நம்மளை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தணும். நம்மளை நாம நடத்தக்கூடாது, நம்ம சொந்தக்காரன் நடத்தக்கூடாது, நம்ம புத்தி நம்மளை நடத்தக்கூடாது, நம்முடைய சுய புத்தி நம்மை நடத்தக்கூடாது. நம்மை ஆட்கொண்டவரும் நாம் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக தொடர முடியும். தேவனுடைய பிள்ளைன்னு கொஞ்ச காலம் பேர் வாங்கிட்டு அப்புறம் சாத்தானுடைய பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டு சித்திரக்கூடாது. மனம் திரும்ப. உங்களுக்கு சாதகமாக நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று தான் வந்தேன், முடியவில்லை, சகித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன பண்ணேன்? இங்க வந்த உடனே இப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாது, நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபுல் ஃபீட்ல வந்த உடனே போலீஸ் விட்டு பரிசுத்த ஆவியானவர் அப்படியே டேன் பண்ணி விடுறாரு. நான் என்ன செய்ய? அப்படியெல்லாம் பேசி உங்கள்கிட்ட கைதட்டு வாங்கிய பெரிய ஆளை போகணும் தான் ஆசைப்பட்டு வந்தேன், முடியலையே, என்னச்சிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் வருங்கால சிங்கங்கள், ஆண்டவருடைய வருகை பிந்துமானால் எங்களுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் இந்த சபைகளை வழிநடத்தும் சிங்கங்களாக நீங்கள் எந்திரிக்கணும். எங்களுடைய ஓட்டங்கள் முடியும் காலகட்டத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஓடும்படி உருவாக்கப்பட்டு வருகிறீர்கள். பால சிங்கங்கள். வருங்காலத்தில் திருச்சபையை வழிநடத்தக்கூடிய ஆற்றல், கிருபை, அபிஷேகம், தரிசனம், சொப்பனம், வரங்கள், வல்லமைகள் அனைத்தையும் உங்கள் மேல் கர்த்தர் பொழிந்தருள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய காலங்கள் முடியும் தருவாயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க தான் எழும்பணும். ஆண்டவருடைய வருகை பிந்துமான உங்களை தான் கர்த்தர் வச்சிருக்காரு, உங்களை வச்சு தான் பயன்படுத்தணும். அவருக்கு வேற ஆள் இல்லை. நீ பாட்டுக்க என்ஜாய் பண்ணணும் அவளை கூட்டிக்கிட்டு இவளை கூட்டிட்டு ஓடனா விளங்குமா? செத்தே போவ. மனம் திரும்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலங்களை நிதானிக்கும்படியாக கர்த்தர் இந்த 24வது ஆண்டிலே இனி எஞ்சியுள்ள காலங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இத்தனை ஆண்டுகள் ஓடி வந்து விட்டோம். இனி நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற காலங்கள் நமக்கு தெரியாது, எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் நம்மை அழைத்தவருக்கு நன்றாய் தெரியும். இனி நாம் சந்திக்க போகிற ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு மாதங்களும் இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் என்று அவருக்கு நன்றாய் தெரியும், உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆகவே அவருடைய கையில் நம்ம சப்மிட் பண்ணிடணும், டெய்லி சப்மிட் பண்ணணும். ஏதோ ஒரு நேரம் ஒரு கூட்டத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்துட்டு போயிடக்கூடாது.
அதான் 23 வருஷம் வரைக்கும் இப்படி போடிட்டுமே. இனி அப்படி செய்யக்கூடாது. இனி சரண்டர் பண்ணினா கர்த்தர் சமூகத்தில் முழுக்க முழுக்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம், எத்தனை நிந்த, எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, சாமியே உமக்காக நிற்பேன்னு சொல்லி உறுதியா சொல்லணும். ரூத் நகோமியை பின்பற்றுவதற்கு எடுத்த தீர்மானத்தை போல் இந்த கூட்டங்களின் முடிவில் நீங்கள் தீர்மானங்களை எடுத்தவர்களாய் திரும்பி செல்ல வேண்டும். இனி காலம் செல்லாது. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை டெடிகேட் பண்ணணும் கர்த்தருக்கு. என்றோ ஒரு நாள் செய்தால் போதாது. சாசு கேப்பு கிடைக்கும் போது கிடா வெட்டிடுவேன். அவன் அதுக்குன்னு நம்மளை சுற்றிட்டு வர்றான். கொஞ்சம் நம்ம லூஸ் விட்டோம்னு வைங்க, லூப் விட்டேன்னு வைங்க, பொத்துருவேன். ஆவியானவரை தூக்கப்படுத்தும்படியான காரியங்களை செய்ய வைத்து விடுவார். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த வசனங்களுக்கு நேராக நான் திரும்புகிறேன். 3 காலங்கள். லோத்தின் மனைவி என்று சொல்லும் பொழுது அது மனசாட்சியின் காலத்தின் அடையாளமாக இருக்கிறது. மிரியாம் நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் அடையாளமாக இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீ கிருபையின் காலத்தின் அடையாளமாக இருக்கிறது. நாம் காலங்களை நிதானிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி நிதானிக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் நடத்தி கொண்டு போகிற பாதையின்படி நாம் நிதானிக்க வேண்டும். சத்திய வசனத்தை போதிக்கிறவர்கள் நிதானமாய் போதிக்க வேண்டும். அதை பகுத்து 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 போதிக்க வேண்டும். அப்படி போதித்தால் அப்படிப்பட்ட போதகர்கள் கர்த்தருடைய பார்வையில் உத்தமர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கும்படி, அவருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கும்படி ஜாக்கிரதையார். கூட்டு குழப்பா போதிச்சிருவாங்க, பகுத்து போதிக்க மாட்டாங்க. முதல்ல காலங்களை குறித்த அறிவு வேண்டும். முந்தின நித்தியத்தின் காலம், வானங்களும் தூதர்களும் படைக்கப்பட்ட காலம். மனிதனும் மனிதனுக்கு அவசியமான அனைத்தும் படைக்கப்பட்ட காலம். மனிதன் பாவம் செய்யாமல் வாழ்ந்த காலம், பாவம் செய்த பிறகு வாழ்கின்ற காலம். ஆதாம் முதல் மோசே வரை மனசாட்சியின் காலம். மோசேயில் இருந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வரை நியாயப்பிரமாணத்தின் காலம். உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிதாவின் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியானவரை பூமிக்கு அனுப்பி ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட கூட்டத்தை சபையாக்கி அதை நடத்தி கொண்டே இருக்கிறார். 2023 வருஷத்தை முடிச்சிருச்சு அந்த சபை. 2024 வருஷத்தில் சபை ஓடிட்டு இருக்கு. அதில் நீங்களும் நானும் விசுவாசிகளாக ஊழியர்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். காலங்களை நிதானியாமல் போகக்கூடாது, நிதானிக்கணும். ஏதோ பொழப்பு நடந்தால் போதும், வந்துட்டோம், இந்த சபையில் சிக்கிட்டோம், பைபிளை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கக்கூடாது, நிதானிக்கணும். அவ 3 காலங்களை பற்றி பவுல் சொல்லுகிறார். அதற்கு பிறகு காலங்கள் இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவின் காலம் இருக்கிறது. அவருடைய காலம் முடிந்த பிறகு 1000 வருஷ அரசாட்சியின் காலம் இருக்கிறது. அந்த காலம் முடிந்த பிறகு இந்த முழு உலகத்தையும் எப்படி வந்துச்சோ அப்படியே அது இல்லாமல் போகும்படி செய்துட்டு புதிய உலகத்தை படைப்பார். புதிய பூமி என்றும் புதிய வானம் என்றும் புதிய எருசலேம் என்றும் கர்த்தர் புதிய உலகத்தை படைப்பார். அதில் மெட்டீரியலிசம் கிடையாது. ஆல் இன் ஆல் ஸ்பிரிச்சுவல். அது ஆவிக்குரிய ராஜ்யம். ஆகவே வானங்களையும் தூதர்களையும் படைப்பதற்கு முன்பு இருந்த காலம் முந்தின நித்திய காலம். தேவன் இருக்கிறவராகவே இருந்தார். பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். திரித்துவமாக இருந்தார். திருத்துவத்தில் ஏகத்துவமாக இருந்தார். மனிதனுடைய கண்களுக்கு ஒரே தேவனாகத்தான் வெளிப்பட்டார். காலங்கள் செல்ல செல்ல மனிதன் இறைவனை விட்டு விலகின பிறகு, பாவிகள் ஆன பிறகு, இந்த மனிதனை ரட்சிப்பதற்காக, அவனை ரட்சித்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை பரலோகவாசியாய் மாற்றுவதற்காக ஒரே தேவனாக காட்சி கொடுத்தவர். அந்த ஒரு தேவனுக்குள் இருக்கிற 3 பர்சன்
3 ஆளத்துவமுடைய தேவர்கள் வெளிப்பட்டார்கள். அப்பொழுதுதான் மனித சமுதாயத்துக்கு தெரிகிறது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதற்கு முன்பு வெளிப்படுத்தப்படவில்லை. மனிதனை ரட்சிக்கிற காரியத்துக்காக, மனிதனை சபைக்குள்ள கொண்டு வருவதற்காக, மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரை நீங்க, பிழை நீங்க, திரை நீங்க, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில் வளர, நீதி மேல் நீதியில வளர, அவன் மகிமை உள்ள ஒரு சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். இது இறை நோக்கம். அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய மனதில் இருக்கிற திட்டம், தீர்மானம், சித்தம், ஆலோசனை, அதைத்தான் நிறைவேற்றியிருக்கார். இதை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போதிக்கிறவர்கள் இதைத்தான் போதிக்க வேண்டும். ஆசீர்வாதங்களை அல்ல, தெய்வ தீர்மானங்களை, தெய்வ திட்டங்களை, தெய்வ சித்தத்தை, ஆலோசனைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துகிற இடத்திற்கு சபை மக்களை கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் தேவ நோக்கம். ஊழியர்களுக்கு என்னத்தையோ பைபிளை எடுத்துட்டு திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் சுற்றுறான் டூ வீலரில். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் வருவாங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணுமே, சுத்ராயா. ஒரு உபவாசம் கிடையாது, ஒரு வேத வாசிப்பு இல்லை, இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை கர்த்தர்ட்ட வாங்கணுமே, ஒரு பாரம் இல்லை. எல்லாம் மொபைல் இருக்கு, கூகுள் இருக்கு, செய்தி யூடியூப்ல வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு அடிச்சு விட்டு போறேன். இது பேத்த ஜனங்கள் வந்து கூடுறது. ஒன்றுக்கும் பைபிள் தெரியாது. தெரிஞ்சா அவன் முடிய பிடிச்சி ஆஞ்சிடலாம், தெரியலையே. ஏன்னா நீ வாரம் முறை சுத்துற, எங்களுக்காக எங்கட உட்கார்ந்த, எங்க ஜெபம் பண்ண, என்னத்தை படிச்சுட்டு வந்து எங்களுக்கு பிரசவம் பண்ண, கேட்கறதுக்கு நாதி இல்லை. எல்லாம் அவன் விருப்பம், அவன் இச்சை, அவன் ஆசை, இதைத்தான் நிறைவேற்றுறான், சுத்துறான். தேவசமத்தில் இருக்கிறது கிடையாது. யார் கண்டிக்கிறது, யார் இவர்களை கண்காணிக்கிறது? இவங்கெல்லாம் சபை தலைவர்களாக இருக்கா. ஏதோ காலேபி யோசுவா போல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உத்தமாய் ஓடுகிற சில ஊழியர்கள் இருக்காங்க. மற்றது ஒன்றும் கிடையாது. அவன் புலப்பத்தான் பார்க்குறான், வருமானத்தை தான் பார்க்குறான், குடும்ப நலனை பார்க்குறான். கர்த்தரை யார் பார்க்கறது? கர்த்தருடைய சித்தத்தை யார் பார்க்கறது? அவர் தான் ஒவ்வொரு நாளும் நடத்தணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறது யாரு? அந்த உணர்வுகள் இருக்கா? இழந்துட்டான். இந்த உணர்வுகள் கிடையாது. அப்ப இப்படிப்பட்டவர்களை கண்காணிப்பது யார்? கண்டிப்பது யார்? ஐக்கியம், ஐக்கியம், ஐக்கியம். ஐக்கியத்தில் என்ன நடக்குது? சண்டை நடக்கிறது. வெஸ்லி ஜனங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஜெப வீடு வேணும், அவங்களுக்கு பிரஜம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஜெபக்குறிப்பு சொல்லி அதுல ஜெபத்தில் நடத்தணும். ஜெபக்குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கூரைக்கு மேலே போகுதா போகலையா, அது அடுத்த கேள்வி. ரெண்டாவது, கேட்கிற விண்ணப்பம் அத்தனையும் பூமிக்குரியதா இல்லை ஆவிக்குரியதா, நித்தியத்துக்குரியதையா ஜெபம் பண்றேன்? இந்த பூமியில வேர் போடுற விஷயம் தான் ஜெப பாயிண்டா இருக்கு. நான் நிறைய போயிட்டு இந்தியா முழுவதும் போயிட்டு வந்துட்டியா, எல்லா ஊழியக்காரனையும் பழகிட்டேன், எல்லா சபை மக்களையும் பார்த்துட்டேன், எல்லா பாசக்காரனோடையும் சேர்ந்து ஆராதிச்சுட்டு நான் அம்புட்டு பின்மாட்டக்காரனா இருக்கேன். ஒருத்தம் கூட கடவுளோட இல்லை. ஆனால் எக்ஸப்ஷன் கேஸ், ஒரு ஜோஷுவா, ஒரு காலிப், மோசேயின் காலத்தில் பல லட்சங்களுக்குள் இருந்தது போல் நம்முடைய காலங்களிலும் இருக்கிறார்கள். தேவ சித்தம் தான் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தன் கையிலே கொடுக்கப்பட்ட ஊழியங்களையும் விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தருடைய சாயலை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை வரும், அந்த வருகையிலே தானும் தன்னுடைய ஜனங்களும் பறந்து போக வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மைனாரிட்டி, தட் இஸ் நாட் மெஜாரிட்டி. ஆகவே இறை மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை நிதானிக்கிறது ரொம்ப அவசியம். காலங்களை நிதானியாமற் போகிறது என்ன என்று கர்த்தர் அவருடைய ஊழிய காலத்தில் ஒரு கேள்வியை கேட்டாரே, அந்த கேள்விக்கு இந்த காலத்தில் நீங்கள் நானும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வருடம் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் புதிய பாதையில் இந்த வருஷம் தொடங்கி தொடர வேண்டும்.
பழைய வாழ்க்கை, பழைய ஆசை, பழைய இச்சை, பழைய சித்தம், பழைய திட்டம் தொடரக்கூடாது. எல்லாம் நிறுத்தப்பட்டாகும். அதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு இழப்பீடு வந்தாலும் சரி, நமக்கு தேவை கடவுளுடைய சித்தம் மட்டுமே. எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாம் லாபமா இருக்கணும்னு நினைச்சிட முடியாது. பரலோகத்தை கருப்பாச்சப்பாரோட பார்க்க முடியாது. பொழப்பு நடக்கும். 40 ஆண்டு காலம் இஸ்ரேலிய மக்களுக்கு வனாந்தரத்தில் பொழப்பு நடத்தலையா? எல்லாம் விசுவாச ஊழியம் தான். சாப்பாடு விசுவாசம், தண்ணி விசுவாசம், ஆராதனை விசுவாசம், தலைவர்கள் விசுவாசம், எல்லாம் விசுவாசத்தில் கிடைச்சது. செங்கடல் 2 பிரிஞ்சது விசுவாசத்தில் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபக்காரன் வரிசை எழுதிட்டே வருவான். மஸ்காட்டு குட்டி அடித்தது விசுவாசம், அதை ஆசரித்ததும் விசுவாசம். உலகத்தில் உள்ள பூரா விவசாயம் செஞ்சு உழைச்சி அறுவடை பண்ணி சாப்பிட்றான். இந்த கடவுளுடைய ஜனங்கள் வனாந்தரத்தில் எப்படி சாப்பிட்டான்? விதைக்கவும் இல்லை, தண்ணி பாய்ச்சவும் இல்லை, உரம்படவும் இல்லை, வரப்பு கட்டலை, அறுவடை பண்ணலை. சாப்பிட்டானா? குடும்பம் நடத்துறானா? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தானா? துணி கொடுத்தானா? காலுக்கு செருப்பு கொடுத்தாங்களா? எல்லாம் விசுவாசம், எல்லாம் கடவுள் கொடுக்குறேன். அதுவா தேவனுடைய நோக்கம்? இல்லையே. அடுத்து யோர்தான் இருக்கு, தாண்டணுமே. அதை தாண்டி முடிச்சா எரிகோ நிக்குதே, அதை உடைக்கணுமே. அதை உடைச்சு அடுத்து போனா ஆயுப்பட்டணம் இருக்கு, தோல்வி வருமே. அந்த தோல்வியை மீண்டும் தாண்டணுமே. 7 ஜாதிகள் குரூப்பா தாக்குவானே, யுத்தம் பண்ணணுமே. 31 ராஜாக்களோடு போராடணுமே. அப்புறம் அல்லவா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் நமக்கு சொந்தமாகும். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா என்னத்தையோ மைக்க பிடிச்சிக்கிட்டு அடிச்சு உருளானுங்க. இன்னமும் இவங்க கையில் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஏன்னா கேட்குற ஜனங்கள் பேதமையான ஜனங்கள், பைபிள் தெரியாது, தெரிஞ்சா கேள்வி கேட்பாங்க. அதனால வண்டி ஓடுது போட்டு, இது வரைக்கும் ஓடுது வண்டி ஓடிட்டு போனது வந்து வரட்டு. இனி அது 23ஓட முடிஞ்சு போச்சு. இனி நமக்கு புதிய வாசல், புதிய வாழ்க்கை, புதிய ஜீவியம், புதிய தீர்மானம், புதிய சித்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நடத்துகிறார் என்ற இடத்துக்கு வந்துடும். ரைட். மனசாட்சி கால பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இருப்பது லோத்தின் மனைவி மிஸ்ஸஸ் லோத். அந்த அம்மாவுடைய பேரை பதிவு செய்யல. ஆனால் கர்த்தர் சொல்றார் தம்முடைய சீடர்களுக்கு, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சீடர்கள் கேட்டார்கள். அவருடைய ஊழியத்தின் 3வது வருடம், கடைசி வருடத்தில் இந்த கேள்விகளை வைக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சில அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஒரு வார்த்தை, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தி யார்? அவன் நீதிமான். அவனுக்கு 2 பொட்ட பிள்ளை, பொம்பளை பிள்ளை 2. தேவதூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு மட்டுமல்ல வந்தது, இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. ஆபிரகாமை கனப்படுத்தியது போ லோத்துவை கனப்படுத்தினார்கள். நல்ல ஒரு உபசரிக்கிற குணம், வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது. சிலர் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்தது உண்டே. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட தயாள குணம், உபசரிக்கும் குணம், வீட்டு வழியே போறவங்களையும் போய் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அனுப்புறவங்க, உட்கார வச்சு இளைப்பாற பண்ணி அனுப்புறவங்க, அப்படிப்பட்டவள் மிஸ்ஸஸ் லோத். அவருடைய ஹஸ்பண்ட் நீதிமான். பேதுரு எழுதுகிறான், நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க அந்த தேவன் அறிந்திருக்கிறார். தேவதூதர்களை உபசரித்தவள், உபசரிக்கிற குணம் உள்ளவள், நீதிமானுடைய மனைவி. சோதோமில் வாழ்கிற அத்துணை பேருக்கு மத்தியில் இறைவனை ஆராதிக்கிறவர்கள், ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள். அவர்கள் சிலை வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல, உருவ வழிபாடு செய்கிறவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். தூதர்கள் சொல்கிறார்கள், சோதோமை அழிக்கப் போகிறார் தேவன். ஆகவே இங்கே உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா
குடும்பத்தோட எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே போ. சமபூமியில் எங்கும் நில்லாதே, ஜீவன் தப்ப ஓடு, மலைக்கு போ, பின்னிட்டு பாராதே. இத்தனை வார்த்தைகளை கொடுத்தது கர்த்தர். கூட்டங்களுக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் பேசுறாரு. ஏன்னா கை கொள்ளணுமே, கர்த்தர் பேசிக்கிட்டா இருக்காரு. நம்ம ரட்சிக்கப்பட்டதுலேருந்து பேசிக்கிட்டா இருக்காரு, ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து பேசிக்கிட்டா இருக்காரு. அந்த வார்த்தை நம்ம நடத்தணுமே, கேட்டா போதாது. கர்த்தர் பேசினாரு சொன்னா போதாது. எப்படி அறிஞ்சு கூட்டா ஆசீர்வாதம் இருந்துச்சு. எப்படி ஆசீர்வாதம் இருந்துச்சு? இல்லை கர்த்தர்லாம் பேசினாரு. என்ன பேசினாரு? பேசினாரு, அவ்வளோதான். போனமா கூட்டத்தில் பங்கெடுத்தமா வந்துக்கிட்டே இருக்கோம். இதை விட்டுட்டு எப்படி பேசினாரு, எங்கே பேசினாரு, என்ன பேசினாரு, இதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு சபை மக்கள் வந்துட்டாங்க, நடத்துகிறவர்களும் வந்துட்டாங்க. சாஸ் நல்லா கேப்பில் கிராய் வெட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் சாத்தானுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இருக்கிறது சபை, இருக்கிறது இயேசுவினுடைய ஊழியம், பேச்சு பிரசங்கம் எல்லாம் இயேசு இயேசு இயேசு. வாயினாலே அறிக்கை செய்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கத்திலோ அந்த தேவனை மறுதலிக்கிறார்கள். அது 23ஓட முடிஞ்சிடட்டும், 24 தொடரக்கூடாது. மனம் திரும்புவோம், ஆவியானவரை இறுக பற்றிக் கொள்வோம். அவர் எந்த பாதையில் நடத்தினாலும் முழுமையாக அர்ப்பணிப்போம். அவர் மிஸ்ஸஸ் லோத் நிறைய குவாலிஃபைட் இருக்கு, தகுதிகள் இருக்கு. நெருக்கடி நேரம் பொட்ட பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கு. அவங்கள்ட்ட போய் பேசி பார்ப்பல, அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இல்லை பட்டணத்தையே தீ வச்சு கொடுத்த போறாரு, வானத்திலிருந்து தீ உள்ள போகுது, நம்ம வாழ்கிற இந்த பட்டணமே எரிஞ்சு சாம்பலா போகுது, மாப்பிள்ளை வந்துருங்க மாப்பிள்ளை வந்துருங்கிறான். ஓடி போய் யாரு பொட்ட பிள்ளை பெற்றுவேன்? லோத்து நீதிமா. அவங்க வாலி பிள்ளைலாம் அங்கிள் எப்பவுமே நீங்கள் காமெடி பண்ணுவீங்க, இப்பவும் காமெடி பண்ணுறீங்க. காமெடி பண்ணி பழகக்கூடாது. கத்துடைய ஊழியக்காரன் பண்ணனேன்னு வச்சுக்க, உன்ட்ட பிரசங்க கேட்குற பூரா காமெடி ஆக்டர் ஆகிடுவான். உனக்கு அவன் காமெடி பண்ணுவான், நாசமா போக முடியும். அவசர நேரம், ஆத்திர நேரம், கத்தர் கிரியை செய்ய போறாரு, போய் சொல்றான். அப்ப ஆரம்பத்தில் அதை சொல்றதுக்கு முன்னாடி நீ காமெடி பண்ணி வந்ததுனால சோதம் பட்டணத்தை அக்னினாலும் கதகத்தினாலும் அழிக்க போகிறார், மாப்பிள்ள வந்துருங்க வெளியே அப்படின்னு சொல்லும் போது அங்கிள் ரொம்ப காமெடி பண்றாருன்றாங்க. புலி வருதுன்னு சொல்லுவாங்க, வராது. ஒரு நாள் புலி வரும். ஏசுனார் வருவார் வருவார் என்று சொல்றான். பெந்தகோஸ்துக்காரன் பூரா எல்லாம் அசட்டை ஆயிடுச்சு, அலட்சியம் ஆயிடுச்சு. ஆனால் இயேசுநாதர் வருவார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதப்பட்டார். ஏன் இந்த வருகையின் தாமதம்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, ஒவ்வொரு ஜெனரேஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பொறுமை காத்தார். இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜெனரேஷனும் சேர்ந்துட்டோம் அப்படின்றதுக்காக அவர் டிலே பண்றார். விசுவாசிக்கிறவர்கள் முன்னேறுவார்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஈடேறுவார்கள், விசுவாசியாதவன் பின்வாங்கி போவான். நாமோ பின்வாங்கி போகாதபடி ஈடேறுவதற்காக விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். பின்மாற்றத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சாசி எப்படா வாய்ப்பு கிடைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான், சுத்திக்கிட்டே இருக்கான். டு நாட் லூஸ் ஆப்பர். அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடாதீங்க, லூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. வசனத்தோட நெருக்கிடுங்க, பரிசுத்த ஆவியானவரோட நெருங்கிருங்க. உண்மையா உத்தமமாய் போகிற யோசுவா காலேப்பு யார் என்று பார்த்து அவரோடு நெருங்கிக் கொள்ளுங்கள். இல்லைன்னா சத்ரு உங்களை ஏமாத்திடுவான், கொண்டு போயிடுவான், தப்ப முடியாது. நீங்களும் நானும் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. இத்தனை குவாலிஃபைடு உள்ள லோத்தின் மனைவி மருமக்கமாறு வரமாட்டேன்ட்டான். பிள்ளைகளை கட்டுகிறேன்னு சொல்லி எல்லா காரியமும் செஞ்சு முடிச்சிருக்காங்க, வரமாட்டேன்ட்டாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, போ போ போ, புறப்படு புறப்படு. இவங்க டிலே பண்ணிட்டே இருக்கான், தாமதப்படுத்திட்டே இருக்கான். 2 கையை பிடிச்சான், லோத்து கையை பிடிச்சான், மிஸ்ஸஸ் லோத்துடைய கையை பிடிச்சான், 2 வாலிப பிள்ளைகளுடைய கையை பிடிச்சாங்க. தூதர்கள் தர தர தரன்னு இழுத்து ஊருக்கு வெளியே கொண்டு விட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன காலச்சக்கரம் இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கா? மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை கல்யாணம் நடக்கணும், கல்யாணம்.
லோத்தின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று தன்னுடைய வருகையின் அடையாளங்களை பட்டியலிடும் போது இந்த வார்த்தையும் கர்த்தர் இணைத்து சொன்னார். யாருக்கு உணர்வு இருக்கு? யார் ஃபீல் பண்ற? பண்றான் பண்ணல, நீ நானும் மனம் திரும்புவோம், நீ நானும் உணர்வோம், நீ நானும் எப்படியாயிலும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். நம்மோடு இணைக்கப்படுகிற மக்களை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்தையும் முடிச்சு வெளியே விட்டானா? ஓடு ஓடு ஓடு, பின்னிட்டு பாராதே. பழைய வாழ்க்கையை பின்னிட்டு பாராதே, பழைய உறவுகளை பின்னிட்டு பாராதே, பழைய தீர்மானங்களை பின்னிட்டு பாராதே. ஓடு, இந்த மலைக்கு ஓடிப்போ, இங்க நிக்காத அப்படின்னு அவசரப்படுத்துகிறார்கள் தூதர்கள். 4 பேர் ஓடுறாங்க. ஒரு செம்பொண்டாட்டி 2 பொம்பளை பிள்ளை எல்லாம் ஓடுது. ஓடிட்டே இருக்கிறாங்க. ஓடுகிறவர்கள் ஓடுகிறார்கள். பெந்தைக்கோஸ்துக்காரர்களாக ஓடுகிறார்கள். பரிசுத்த ஆவி பெற்றேன் என்று ஓடுகிறார்கள். அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று ஓடுகிறார்கள். ஒழுங்கா அராணைக்கு போறேன்னு ஓடுறாங்க. ஓடிட்டே இருக்கும்போது புரிஞ்ச ஒழுங்கா ஓடுறேன், வாலி பிள்ளை அவ்வளோ ஒழுங்கா ஓடுறாங்க, பின்னிட்டு பார்க்காமலே ஓடுறாங்க. இவன் மட்டும் ஓடிக்கிட்டே திரும்பி பார்க்குறாயா? எவ்வளவு டெக்னிக்கல்! இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆட்கள்லாம் இருக்கான் பெண்டிகாஸ்ட்ல. போய் சேர மாட்டான், அவ்வளவுதான். அதனால தான் ஜீசஸ் சொன்னாரு, லோத்தின் மனைவியை சொல்லுங்க, லோத்தின் மனைவியை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். உங்களை என்னை நினைக்கும்படி சொல்வாரா? சொல்லணும், சொல்ல வைக்கணும். அப்படிப்பட்ட இடத்தை நாம சுதந்திரிக்கணும். அப்போ அவள் தவறான முன்னோட்டமாக, எக்ஸாம்பிளாக அவள் சொல்லப்படுகிறாள். இத்துணை தகுதிகள் தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தாலும் அவளுக்கு குடும்பம் இருக்கு, புருஷன் இருக்கா, பிள்ளைகள் இருக்கு. அவள் சிலை வழிபாடெல்லாம் செய்யலை, உருவ வழிபாடு செய்யலை, ஆண்டவரை தான் ஆராதிக்கிறாங்க. தூதர்கள்லாம் வர்றாங்க அவங்க வீட்டுக்கு, தூதர்களை தரிசிக்கிறான், தூதர்களை உபசரிக்கிறான், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன இடத்தை நோக்கி ஓடுறாங்க. எல்லாரும் குடும்பமே திரும்பாம ஓடிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் திரும்பி பார்க்கிறான். என்ன பார்த்துருப்பான்னு நினைக்கிறிய? சோதோமின் வாசலிலே அவர்கள் கட்டின வீடு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணுமே வீடு, கோழியை அரைச்சி போட்டோமே, அந்த ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டோமே, இந்த கண்ணுக்குட்டியை கட்டி போட்டோமே, அந்த தென்னை மரத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊற்றி வளர்த்தோமே. திரும்பி பார்க்க வைக்கும். மாமனா, மச்சனா, அண்ணனா, அக்காவா, தங்கச்சியா, சித்தப்பனா, பிரியப்பனா, சித்தியா, பிரியமாவா, இவ்வளோ பாசத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் விட்டுட்டு ஓடுறோமே. பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஜாதி வேணும், சமுதாயம் வேணும், சொந்தம் வேணும், பந்தம் வேணும், உறவுகள் வேணும், நட்புகள் வேணும். நாம சேர்த்து வச்ச சொத்து, சுதந்திரம், இடம், வீடு, வாகனம் விட்டுட்டு போறோமே, அது இழுத்துருமியா? கடவுளுடைய வார்த்தையின்படி ஓடுகிறது போல காட்சி அளிக்கிறது. பார்க்கிறவன் அத்தனை பேருக்கு பத்திரத்தை ஓடுறாங்கய்யா, ஏதோ கடவுள் ஓட சொல்லிட்டார் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, திரும்பி பார்த்தார். நீ திரும்பி பார்க்கிறையா? திரும்பி பார்க்க கூடாது. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அது ஒரு ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், இந்த உலகம் உன்னை பின்னே இழுக்கும், உன் உறவுகள் பின்னே இழுக்கும், உன் நட்புகள் பின்னே இழுக்கும், நீ சம்பாதித்தவைகள் எல்லாம், சாதித்தவைகள் எல்லாம் பின்னாடி இழுக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஓட விடாது, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ விடாது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பின்னிட்டு பாராதே, உனக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையோடு ஓடிக்கொண்டே இரு. உன் புள்ள ஓடுறானே, உன் புருஷன் ஓடுறானே, உனக்கு மட்டும் என்னலே? அப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பார்க்கும்போது ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு தெரியுது. பெந்தகோஸ்காரங்க பெந்தகோஸ் கோயிலுக்கு போறாங்க, பெந்தகோஸ் ஆராதனை செய்யறாங்க, பரிசுத்தாய் பெறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, ஓடுற மாதிரி தெரியுது. ஆனா அவன் மனசும் இருதயமும் பின்னிட்டு பார்க்குது. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர், இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது, எதை நோக்கிக் கொண்டிருக்கிறது, எதற்காக இந்த பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார், உன்னை பின்னே இழுப்பது எது? உன்னை கர்த்தர் பக்கத்தில், கர்த்தருடைய சித்தத்தில், கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு நேர ஓட விடாதபடி பின்னே இழுக்கிற உலகத்தோடு உலகமா,
மாம்சத்தோடு மாம்சமா, பணத்தோடு பணம், வேலையோடு வேலை, பாரத்தோடு பாரம், ஜாதியோட ஜாதி, சமுதாயத்தோட சமுதாயம். இழுத்துரும்ல. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் யாதான எடுத்தாலும் கையடிச்சு பண்டியவாதம் பேசினாலும் சத்தியத்தில் போகணும். சத்திய ஆவியானவரோடக்குள்ளே வந்திருந்தால் சத்தியத்திலே நடத்தி கொண்டு போவார். சத்தியவான் எவனும் எங்கள் சத்தம் கேட்கிறான். மற்றவன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு பொழப்பு நடக்கணும். இதெல்லாம் முக்கியம். மனம் திரும்புதல் எல்லாம் முக்கியம். அவனுக்கு நிகழ்ச்சி நிரல் நிறைவேற்றி காமிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 4 பேரில் 3 பேர் ஓடிட்டாங்க, பின்னிட்டு பார்க்காம ஜீவன் தப்பிட்டாங்க. ஆனால் இவள் பின்னிட்டு பார்த்த உடனே அவள் உப்பு தூண் ஆனால் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அப்போ அங்கிட்டு உலகத்திலையும் வாழ்ந்துருக்கலாம், அதையும் விட்டுவிட்டு ஓடியான்ட்டான். கோழி, ஆடு, மாடு, புறா, வீடு, வாகனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு பாதி ஓடியான்ட்டாயா, மீதி ஓடணும், அதுக்குள்ளே திரும்பிட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இந்த கூட்டத்தில் யாராயிலும் கடந்து வந்திருந்தால் கர்த்தருடைய கிருபை உனக்கு மீண்டும் கிடைக்கும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் உன் வாழ்க்கை கட்டப்படும். மீண்டும் உன்னுடைய வாழ்க்கை உயிர்மீட்சி உண்டாகும். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உயிர்மீட்சி உண்டாக்குவார். லோத்தின் மனைவி உப்பு தூண் ஆகி போனார். ஆனால் இது கிருபையின் காலம். நமக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் மனம் திரும்புவதற்கு காலம் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். கிருபை தருவார். லோத்தின் மனைவி, அடுத்த வார்த்தை போறேன். 24:9 மீண்டும் வாசிங்க. உபாகமம். மிரியாம் யாரு? she is leader. லட்சோப லட்சக்கணக்கான விசுவாசிகளுக்கு தலைவி மட்டுமல்ல, இவனுக்கு பின்னாடி பிறந்தவன் ஆரோன், அவன் ஒரு பெரிய தலைவன். அவனுக்கு பின்னாடி பிறந்தவன் மோசே, அவனும் தலைவன். இவங்க 2 பேரையும் வளர்த்தெடுத்ததுல அப்பா அம்மாவுக்கு அடுத்த பங்கு அவளுக்கு இருக்கு. குடும்பத்தை கட்டினவன், உடன் பிறந்த சகோதரமார்களை வழிநடத்தினவன். மாத்திரமல்ல, லட்சோப லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தலைவனாக உயர்த்தப்பட்டிருக்கானே மோசே, அவன் அழிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் அவன் அழிந்து போகாதபடி தப்புவிக்கப்படுவதற்காக செயல்பட்டவன், கிரியை செய்தவன். காலங்கள் சுழல்கிறது. மோசே தேவன் அழைக்கிறார். 2வதாக தேவன் ஆரோனை அழைக்கிறார். 3வதாக மிரியாமை அழைக்கிறார். தீர்க்கதரிசி மீகா என்ன எழுதுகிறார்? தலைவர்களாக மோசே, ஆரோன், மிரியாமை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று குறிப்பிடுகிறார். லட்சோப லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தும் ஆற்றல் உடைய ஒரு ஸ்திரீயாக மிரியாம் காணப்படுகிறார். பஸ்காட்டுக்குட்டி அடித்து செங்கடலை கடந்து வனாந்தரத்திலே கால் வைத்த உடனே லட்சோப லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கூடாரம் இல்லை, ஜெபவீடு இல்லை, பேராலயங்கள் இல்லை. திறந்தவெளி வானம், திறந்தவெளி மைதானத்திலே ஆராதனையை நடத்தும்படியாக பாடல்களின் வழியாக, துதி ஸ்தோத்திரங்களின் வழியாக திறந்தவெளி மைதானத்திலே லட்சோப லட்சக்கணக்கான ஜனங்களை இசைக்கருவிகளை இசைத்து அகிலாண்டத்தை படைத்த இறைவனை ஆவியோடு உண்மையோடும் தான் ஆராதனை செய்தது மட்டுமல்ல, தன் தம்பிமாரோடு ஆராதனை செய்தது மட்டுமல்ல, தான் அழைத்துக் கொண்டு வந்த லட்சோப லட்சக்கணக்கான ஜனங்களோடு தேவனுக்கு ஆராதனை செய்த ஒரு பெரிய தலைவி. மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளி அழித்தார். பார்வோரையும் பார்வோடைய சேனைகளையும் தள்ளி அழைத்தார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அவர் நல்லவர், வல்லவர், பொதுமானவர். பாடுகிறார், உயிரை கொடுத்து பாடுகிறார். இசைக்கருவிகளை இசைத்து சங்கீத நயத்தோடு பாடுகிறார். அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது சேவிக்கிறார். தன் தம்பிமார் ஆரோன் மோசேக்கு மேலாக வழிநடத்தும் ஒரு ஆற்றல் உடையவளாக ஒரு பெண் திகழ்கிறார். ஆராதனை நடத்தும் தலைவியாக இருக்கிறார். இவ்விதமாக கடந்து போயிட்டவரா 40 ஆண்டு கால வனாந்தரத்தில் இந்த மக்களோடு, அந்த மக்களுக்காக, மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படின்னு மிரியா வந்துட்டார். முழுக்க முழுக்க அவளுக்காக அல்ல, கடவுள் மீட்டுக் கொண்ட பழைய ஏற்பாட்டு திருச்சபை மக்களுக்காக.
எல்லா தியாகங்களையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா உபத்திரவங்களையும் சகித்துக் கொண்டார், எல்லா வேதனைகளையும் சகித்துக் கொண்டார். அந்த ஜனங்களை எப்படி ஆகிலும் கர்த்தருடைய சித்தத்திலே கொண்டு போய் நிறுத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு போகிறார். போகும் பிரயாணத்தில், போகும் வழியில், உன் தேவனாய கர்த்தர் எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு வரும் வழியில், கானானை நோக்கி போகும் வழியில் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஒரு தலைவன், ஒரு தலைவி தப்பு செய்தான், தன்னுடைய சுய விருப்பம் நிறைவேறும்படி செயல்படுத்தினான். வேசித்தரவில்லை, விபச்சாரமில்லை, பொய் இல்லை, களவில்லை, பொய் சாட்சி இல்லை, திருட்டு தரவில்லை, வாய்பாலமில்லை, தந்திரமில்லை. தன்னுடைய சுயநலத்துக்கு, தன்னுடைய சுயசித்தத்துக்கு ஏற்றபடி காரியங்களை செய்யும்படி காய் நகர்த்தினால் ஒட்டுமொத்த திருச்சபையும் பயணிக்க முடியாதபடி தடையாகி நிற்கும். அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது, மேகஸ்தம்பம் இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. ஆனால் அந்த சபையை நடத்தும் தலைவர்களோ தலைவியோ தங்களுடைய சுயநலத்துக்கு ஏதுவாக சிந்தித்தால், பார்த்தால், செயல்பட்டால் ஒட்டுமொத்த திருச்சபையும் தடையாகி நிற்கும், பயணம் செய்ய முடியாது. ஆகவே தம்பி தானே, அண்ணன் தானே, நம்மளை போலதானே, நம்மளை விடவா அப்படியெல்லாம் உன் மனசுல ஓடிச்சுன்னு வச்சுக்க, குஷ்டரோகம் வரும், வேற ஒண்ணு வராது. என்ன வரும்? வாயத்தன் சொல்லியா, குஷ்டரோகம் வரும். அது எப்படி வருதுன்னே தெரியாது. உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒன்னு அரிச்சு 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 உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை முழுவதையும் அழிச்சிடும். அது ஒரு தேவ தண்டனை. சபை நிக்குது, தொடர்ந்து பயணிக்க முடியல, அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அப்படியே நிக்குது. அழுறான் மோசே, அழுறான், ஆரோன் அழுறான், ஐயோ ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே இறங்கும் இறங்கும், இத்தனை வருடங்கள் நடத்தி வந்துட்டீரே, இப்படி ஒரு வியாதி வரலாமா, இப்படி ஒரு நோய் வரலாமா, இப்படி சரீரம் அழியக்கூடிய ஒரு நோய் வியாதி வரலாமா, எப்பா இறங்குங்க, மன்னிங்க மன்னிங்க மன்னி. கர்த்தர் அவருடைய ஜெபங்களை கேட்டு கண்ணீரை கண்டு இரக்கம் செய்தார். தவறான சிந்தனைகள், உங்களோடு இணைந்து பயணிக்கிற விசுவாசிகள், உங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அற்பமான நினைவு கூறுவதும், அற்பமாக பேசுவதும், அவர்களை சாதாரணமாக இடைபடுவதும் கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டாலும் உயர்ந்து இருங்கள், எவ்வளவு ஆத்துமாக்களை தந்தாலும் ஆத்துமாக்களுக்கு மேலே இருங்கள், எவ்வளவு பெரிய தாளந்துகள் உங்களுக்கு இருக்கட்டும், உயர்ந்திருங்கள். ஆனால் ஒன்றே ஒன்றே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணி செய்கிறவர்கள், பயணிக்கிறவர்கள் உங்களை விட தாளந்துகளில் குறைவானவர்கள், உங்களை விட வரங்களில் குறைவானவர்கள், உங்களை விட வெளிச்சத்தில் குறைவானவர்கள், உங்களை விட தியாகத்தில் குறைவானவர்கள், எல்லாவற்றிலும் குறைந்து காணப்படலாம். ஆனால் அற்பமா என்கிற இடத்திற்கு நீங்கள் வந்தால் கர்த்தருடைய தண்டனைக்கு தப்ப முடியாது. அந்த தண்டனைக்கு தப்பி நாம கடந்து போக முடியாமல் கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். சிட்சை வரும்போது கர்த்தரை தூசிக்க வேண்டாம். தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிப்பது போல கர்த்தர் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார், அவர்களை தண்டிக்கிறார். தகப்பன் இந்த உலகத்திலே தன் பிள்ளைகளை தண்டிக்கிறான், கண்டிக்கிறான். எதற்காக? அவன் இந்த உலகத்திலே மற்ற மக்களைப் போல அவனும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக தண்டிக்கிறான், கண்டிக்கிறான். ஆனால் இவரோ நித்திய நித்திய காலமாய் யுகாயுகமாய் வாழப்போற வாழ்க்கைக்காக கர்த்தர் உன்னை இவனையும் சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். கர்த்தரை குறை சொல்லாத, சபையை குறை சொல்லாத, ஊழியர்களை குறை சொல்லாத, உன்னை நீயே குறை சொல்லி நொந்து நூலா போகாத. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உன்னை உயிர்ப்பிப்பாராக, அந்த சோர்வுகளிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக, அந்த நோய் வியாதி பலவீனங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் உன் சரீரத்தின் மேல். ஆரோன் மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தம்முடைய வல்லமை இறங்கப்படினார். மிரியாமை பிடித்த தேவ தண்டனை, தேவனுடைய சிட்சையாகி அந்த வியாதி நோய் அவளை விட்டு நீங்கிற்று. மீண்டும் ஒட்டுமொத்த திருச்சபையும் பயணத்தை தொடங்கியது. மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள், வரும் வழியில் மிரியாமுக்கு தேவன் செய்தாரே அவைகளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இறுதியாக மார்க்கு சுவிசேஷத்திலே வாசித்தோம் 14:8-9 இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசு சொல்லி இருக்கிறார். இது மூன்றாவது ஸ்திரீ. மனசாட்சியின் காலத்தில் ஒரு ஸ்திரீ, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு ஸ்திரீ, கிருபையின் காலத்திலே ஒரு ஸ்திரீ. இந்த கிருபையின் காலத்திலே உள்ள ஸ்திரீ பெத்தானியாவிலே உள்ள ஸ்திரீ, எருசலேமிலே பெத்தானியா கிராமத்திலே உள்ளவன். இவள் பஸ்கா பண்டிகை வருவதற்கு 2 நாளைக்கு முன்னே சீமோன் என்பவனுடைய வீட்டிலே விருந்து நடக்கிறது. அப்பொழுது அவள் சென்று கொண்டு வர, சென்று பாட்டில், பெரிய பாட்டில்
அந்த காலத்தில் இந்த பாட்டில் விற்றா 300 வெள்ளி காசு கிடைக்கும். இப்போ நம்ம மாதிரி கரன்சி கிடையாது அந்த காலத்தில். அந்த காலத்தில் வெள்ளி வெள்ளின்னு தான் சொல்லுவாங்க. தங்க காசும்பா இல்லைன்னா வெள்ளி காசும்பா. அதை காசுன்னு சொல்லாமல் வெள்ளி வெள்ளின்னு சொல்லியிருக்கு. 300 வெள்ளிக்கு விற்கலாமே ஒரு பாட்டினுடைய விலை. இந்த சென்ட் தைலம் இருக்கிற பாட்டினுடைய விலை. இந்த அம்மையார் கொண்டு வந்து ஆண்டவர் அந்த வீட்டில் இருக்கும்போது பஸ்கா பண்டிகைக்கு முன்னே 2 நாளைக்கு முன்னே தலையில் ஊற்றிட்டா உடைச்சு. 3 பெண்கள் ஆண்டவருக்கு தைல அபிஷேகம் பண்ணவர்கள். ஒரு பெண் ஆண்டவர் இயேசுனுடைய 1ஆம் வருஷத்தின் ஊழியத்தின் தொடக்கத்திலே பாதத்திலே ஊத்துவதற்கு முன்பு பாதத்திலே கண்ணீர் வடித்து பாதத்தை கழுவி அதுக்கப்புறம் தன் கூந்தலை விரித்து கூந்தலினாலே துடைத்து அதுக்கப்புறம் பரிமள தைலத்தை பூசினார். அது அவருடைய ஊழியத்தின் துவக்க கால முதல் வருடத்தில் நடந்த சம்பவம். அடுத்து பஸ்கா பண்டிகை வருவதற்கு 1 வாரத்துக்கு முன்னே 6 நாளைக்கு முன்னே லாசருடைய சிஸ்டர்ஸ் மரியாள் மார்த்தாள் இருக்கிற வீடு பெத்தானியா, அந்த வீட்டிலே ராவிருந்து பண்ணினார்கள். அங்கே இரட்சகர் இயேசு பங்கெடுக்கிறார். அப்பொழுது அவளும் கொஞ்சம் தைலத்தை ஊற்றி அந்த சென்ட்டை கொண்டு வந்து அவளும் பாதத்தை தன் தலைமையினால் துடைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பரிமள தைலத்தினால பாத அபிஷேகம் பண்ணினார். முதல் வருட ஊழியத்தின் துவக்கத்திலும் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ பெயர் குறிப்பிடப்படவில்லை. லூக்கா பதிவு செய்ய சொல்லுகிறான், ஊர்லயே பாவிடா, பேரே இல்லை. ஊரில் அவள் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி போனான்னா ஊரே திரும்பி பார்க்கும். அப்படி பூ வச்சு பொட்டு வச்சு அது மேட்சிங் ட்ரெஸ் போட்டு அந்த ஹீல் செப்பெல்லாம் போட்டு அப்படி அவள் வந்தானே ஊரே பார்ப்பான். அதனால நல்ல ஸ்திரீ அல்ல, குடும்ப ஸ்திரீ அல்ல, ஊர்லேயே பாவி. அவளும் வந்தால் ஆண்டவர் ஒரு விருந்து வீட்டில் இருக்கிறார் அப்படின்ட்டு அவளும் வந்து என்ன பண்ணா அழுதா. ஏன்னா பாவி. பாவம் இருக்கிற இடத்திலே சமாதானம் இருக்காது, நிம்மதி இல்லை. எத்தனைதான் துணி எடுத்து உடுத்தி பார்த்தாலும் அழகு பார்த்தாலும் எத்தனை கிரீம் இருக்கோ அத்தனை கிரீமை தடவி பார்த்தாலும் கூந்தல்ல அத்தனை சாம்புகளும் வாங்கி 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 கழுவி சுத்தம் பண்ணி பெரிய பெரிய பூ கூட மாதிரி பூவெல்லாம் வச்சு அப்படி சீன் காமிச்சுட்டு படம் காமிச்சிட்டு வந்தாலும் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பாவம் எந்த இடத்தில் இருந்தாலும் நிம்மதி என்பது இருக்காது. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அவருடைய சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் நாடு முழுவதும். இவள் வருகிறார், ஆண்டவரை பார்க்கிறார், அழுகிறார், கதறுகிறார். அவர் பின்னாக நின்று அவர் பாதத்தில் கிடந்து அழுது அழுது கண்ணீரினாலே பாதத்தை கழுவுகிறார். அப்ப எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சிருக்கணும். அவ இருதய நொறுங்கி நொறுங்கி அழுகிறார். சமாதானத்தின் பிரபுவே, நான் தேடும் நிம்மதி உம்மிடத்துல தானே சாமி உண்டு. எனக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்க, நிம்மதி இல்லையே. நிம்மதி வரணும்னா பாவங்கள் நீங்கணும். பாவங்களை நீக்குகிறவர் நிம்மதியை தருவார். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தமுடைய பேர் தான் ரட்சகர். ரட்சகர் என்றால் இயேசு என்று அர்த்தம். ஆகவே இயேசுவானுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரை ஊத்துறா. இருதய நொறுங்கி 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 எல்லாரும் பார்க்கிறா. பார்த்துட்டு சொல்றா, இவர் பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு, இவ பாவி, ஊர்லயே பாவி, அவ வந்து காலை தொட்டுக்கிட்டு இருக்கா, இவர் பாட்டு கம்முன்னு இருக்காரு அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது பாருங்க. பெரிய ஆட்கள் வந்துட்டா மனதுக்குள்ள நினைக்க. அப்பத்தான் ஆண்டவர் ஒரு கதையை ஒத்துட்டாரு, சீமோனே சீமோனே அப்படின்னு சொல்லி 500 வெள்ளிக்காசு 50 வெள்ளிக்காசுங்கிற கதை அங்கதான் சொல்லிவிட்டார். இது அவருடைய ஊழியத்தின் துவக்க காலம், முதல் வருடம். பாத அபிஷேகம் பண்ணினார். அது ஒரு ஸ்திரீ, அவளுக்கு பேர் சொல்லல. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே லாசருடைய சகோதரி மரியாள், அவளும் பாதத்தை கண்ணீரினால் கழுவவில்லை, தன் தலைமையில வைத்து துடைத்தார், பாத அபிஷேகம் பண்ணினார். அவள் பேர் மரியாள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மார்க்கு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டதே, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கூட்டம் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைக்க வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. அவளுடைய பேரும் சொல்லப்படவில்லை. ஆனா அவ பாதத்தை அபிஷேகம் பண்ணல, அவ தலையவே அபிஷேகம் பண்ண. அப்ப கூட இருந்த ஊழியக்காரன் பூரா சொன்ன, 300 வெள்ளிக்கு வித்திருக்கலாம், வித்துட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம், சும்மா இவர் தலையில ஊற்றல. ஆண்டவர் சொன்னா, டேய் தரித்திரம் எப்போ உங்களோட இருக்குடா, நான் எப்போ இருக்க மாட்டேன்டா, நான் இன்னும் 2 நாள்ல செத்துருவேன். இவள் என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள், நற்கிரியை செய்ய முந்திக் கொண்டாள். கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருடைய சபையின் வளர்ச்சிக்காக, கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்காக 300 பணத்துக்கு விற்க வேண்டியது
300 பணத்தை கொடுத்து செலவு செஞ்சு கொண்டாந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவள் தைலத்தை தலையிலே ஊற்றி அபிஷேகம் பண்ணினாள். இது 3வது வருஷம், முடிவு நாட்கள். 6 நாளைக்கு முன்னே ஒருத்தி செய்யறா. பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி, அப்புறம் பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தி செய்யறா. 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சவ தலையில் அபிஷேகம் பண்ணா. 6 நாளைக்கு முன்னாடி செஞ்சவ பாதத்தை அபிஷேகம் பண்ணா. முதல் வருட துவக்கத்திலே அபிஷேகம் பண்ணது பாதத்தில் அபிஷேகம். ஆகவே 3 வெவ்வேறு இடம், 3 ஸ்திரீகள் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும், குழப்பி போதிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த ஸ்திரீ நற்கிரியை செய்த ஸ்திரீ ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய சத்தியம் பரம்புவதற்காக, ஆண்டவருடைய சுவிசேஷம் பரம்புவதற்காக ஆண்டவருக்கு நற்கிரியை செய்ய முந்திக் கொண்டார், பிந்திக் கொள்ளவில்லை. கர்த்தருக்காக கொடுக்கிற விஷயம், கர்த்தருக்காக செலவு பண்ற விஷயம் எதுவானாலும் சரி, அதுல முந்தி செய், அட்வான்ஸ் செய், பிந்தாத. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவளை பற்றி சொன்னார், எங்கெல்லாம் பிரசவப்படுகிறது முழு உலகமும் சுவிசேஷம் பிரவேசிக்கப்படும். அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்லப்பட வேண்டிய ஒரு சகோதரி, சொல்லப்பட வேண்டிய ஒரு ஸ்திரீ இந்த மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட ஸ்திரீ. நற்கிரியை செய்வதற்கு அவள் முன்மாதிரியாக இருக்கிறார். தாமதமாக செய்கிறவர்களை சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு சாட்சியாக இருக்கிறார். ஆண்டுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, இரட்சகர் இயேசுவிலே நிறைவேறுவதற்கு, உன்னிலே என்னிலே நிறைவேறுவதற்கு, உன் சபையிலே என் சபையிலே நிறைவேறுவதற்கு, உன் ஊழியத்திலே நிறைவேறுவதற்கு இந்த சகோதரி செய்த கிரியைகள், நற்கிரியைகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆகவே எங்கெல்லாம் பிரசிக்கப்படுமோ இன்டர்நேஷனல் லெவல்ல கர்த்தர் அந்த சகோதரியை உயர்த்தி கனப்படுத்துகிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர் நம்முடைய ஊருக்குள்ள மட்டுமல்ல, நம்முடைய ஜாதிக்கு மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலேயும், பூமி முழுவதிலும் உன்னையும் என்னையும் சாட்சியாக்கும்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படி அபிஷேகப்பட்ட சபைதான் கர்த்தர் கட்டுகிற சபை. அப்படி ஆவினால் நிரப்பப்பட்ட சபைதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி கட்டப்படுகிற சபை. அந்த சபையிலே ஆவியானவர் உலாவுகிறார். உனக்குள்ளே எனக்குள்ளே உலாவி வாசப்பட்டி உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரோடு இணைந்து கொள்வோம். எல்லாரும் எந்திரிப்போம், எல்லாரும் எந்திரிப்போமா? நீ வேகமா கையை தட்டு, பைய கையை தட்டு, அதை பத்தில கவலை இல்லை. ஆவியானவரோடு இணைஞ்சு கொள்ளணும், அதுதான் சுருக்கம். இந்த கூட்டத்தின் பிரதானமான நோக்கம் உண்மையிலே என் மேலே இறங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்வோம். சும்மா கையை தட்டுறதுக்கு, பாச பேசுறதுக்கு மட்டுமல்ல, அவருடைய ஆலோசனையை கேட்பதற்கு, அவர் நமக்குள்ளே இருந்து உணர்த்துகிற உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு, அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு. வியாதிகள் வரட்டும், நோய்கள் வரட்டும், நம்முடைய சரீரங்கள் பலவீனப்படுத்தப்பட்டாலும் நம் மேலே அந்த அபிஷேகம் மீண்டும் இறங்குமானால் நம்முடைய சரீரங்களில் காணப்படுகிற சகல வியாதிகளும் நோய்களும் நுகங்களும் முடிக்கப்பட்டு போகும். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வாராக. நம்முடைய ஆத்மா மட்டுமல்ல, ஆவி மட்டுமல்ல, சரீரமும் முன்னேறியாக்கப்படும்படியாக நம்மை ஆட்கொண்ட நம்முடைய கர்த்தர், நாம் சேவிக்கிற நம்முடைய கர்த்தர், நம்மை ஊழியத்திலே நடத்துகிற கர்த்தர், சபையிலே நடத்துகிற கர்த்தர் நமக்கு இந்த ராத்திரி வேளையிலே இந்த இறுதி நேரத்திலும் தம்முடைய வல்லமை இறங்கப்படுவாராக. ஒரு ஜீவன் நமக்குள்ளே இறங்கி வருவதாக, ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவாராக. அந்த நாம் தேடுகிற நிம்மதி, சமாதானம் இந்த ராத்திரி வேளையிலே நமக்குள்ளே வைக்கப்படுவதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உன்னிலே என்னிலே வைப்பாராக.